என்ன கதை பார்க்க போறேன்னா ஆமையின் புல்லாங்குழல். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு காடு இருந்துச்சு, அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுல ஆமை எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த ஆமை வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப அதுக்கு பிடிக்குமா. அது ஒரு பிளேஸுக்கு போகுமா, ஒரு அழகான மரத்து அடியில் அமைதியாக இருக்குமா. அங்கே உட்காந்துட்டு எப்பயுமே பாட்டு பாடுமா, புல்லாங்குழல வாசிக்குமா. ஜாலியாக விலங்குகளும் டான்ஸ் ஆடுவாங்களாம் அந்த பாட்டுக்கு. ஒரு நாள் வேட்டைக்காரன் வந்துட்டானா. அந்த வேட்டைக்காரன் பார்த்தானா, என்னடா ஆமை தான் புல்லாங்குழல் வாசிக்குதுன்னு நினச்சானா. அவன் பொண்ணுகிட்ட காட்டலான்னு அந்த வலையை போட்டு விரிச்சு எடுத்துட்டு போயிட்டானா. எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா பார்த்துச்சான். என்னடா எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஓடிடுச்சான் பயந்துக்கிட்டு. அப்புறமா வீட்டில் போய் அடைச்சி வச்சுட்டானா கூட்டுல. அப்போ அவன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போனானா, நீ இதை தவறியும் விட்டுறாத, வெளியில திறந்து விட்டுறாத, அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனானா. ஒரு நாள் அந்த வேட்டைக்காரன் வேலைக்கு போயிட்டானா. அப்போ அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாலாம். அதை பார்த்துட்டு அதோட புல்லாங்குழல எடுத்து வாசிச்சுட்டு இருந்துச்சான். அது அந்த பாட்டுக்கு அடிமையாகி அவன் அந்த கூட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்து ஜாலியாக பாட்டு அது பாடுறத கேட்டுட்டு இருந்தாலாம். அப்போ அது திடீர்னு பாட்டை நிறுத்திருச்சான். அது அந்த பொண்ணு எந்திரிச்சு கனவுலேருந்து, எதுக்கு நீ பாட்டை நிறுத்திட்ட அப்படின்னு கேட்டாலாம். நான் பாட்டு மட்டும் பாட மாட்டேன், நான் ஜாலியாக டான்ஸும் ஆடுவேன் சொல்லிச்சான். அப்போ நான் டான்ஸ் ஆடு அப்படின்னாலாம் அவன். ஆனால் இங்கே டான்ஸ் ஆடுற மாரி நிறைய ஸ்பேஸ் இல்லையே அப்படின்னுச்சான். நீ என்னை வெளியில திறந்து விட்டினா நான் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நான் ஜாலியாக ஆடிட்டே பாடுவேன் அப்படின்னுச்சான். அதை கேட்டுட்டு அவளும் கூட்ட திறந்து விட்டாலாம். அப்போ டான்ஸும் ஆடிட்டு பாடிட்டு இருந்துச்சான். அப்போ திருப்பியும் ஸ்டாப் ஆயிடுச்சான். யான்னு திருப்பியும் கேட்டால், எனக்கு இங்கே தரையாக இருக்குது, கால் தான் ரொம்ப வலிக்குது, இதுமாரி புல்லில் என்னை விட்டினா நான் ஜாலியாக பொறுமையாக டான்ஸ் ஆடுவேன், ஜாலியாக இருக்கும், நல்லா மெதுன்னு அப்படின்னுச்சான். அதை கேட்டு திருப்பியும் தோட்டத்துக்கு போய் விட்டாலாம். அந்த ஆமை புல்லாங்குழல் வசிட்டு பாடிட்டு இருந்துச்சான். அவன் திருப்பியும் கனவுக்கு போய் ஜாலியாக அதை கண்ணை மூடிட்டு நல்லா கேட்டுட்டு இருந்தாலாம். அப்போ பாட்டு போடிட்டு அப்படியே நைஸாக ஓடி போச்சான். அவன் அப்புறம்தான் எல்லாத்தையும் முடித்து அந்த பாட்டு பாடுறதுலேருந்து வெளியில் வந்து எங்கடா காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தானா. கதையில் வர ஆமை மாரி எதிரியாச்சும் நம்ம மாட்டிக்கிட்டா இந்த ஆமை மாரி புத்திசாலித்தனமாக இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். நன்றி.